தேவனுடைய பெரிதான கிருபையினாலும் பரிசுத்த ஆவியனுடைய வழிநடத்துதலோடும் வசனத்தின் ஆதாரத்தோடு கூட நாம் மலை பிரசங்கத்தை குறித்து நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். அதனுடைய தொடர்ச்சியை இந்த நாளிலே கூட நம்ம தியானிக்க போகிறோம். அதற்கு ஆதாரமாக எடுத்து வாசிக்கலாம். மத்தேயு 5வது அதிகாரம் 30வது வசனத்தை ஒருவர் வாசிக்க நாம் யாவரும் கேட்கலாம். உன் வலது கை உனக்கு இடறல் உண்டாக்கினால், உன் வலது கை உனக்கு இடறல் உண்டாக்கினால் அதை தரித்து எரிந்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும், சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயவங்களில் ஒன்று கெட்டு போவது உனக்கு நலமாயிருக்கும். அல்லேலூயா. உன் வலது கை உனக்கு இடறல் உண்டாக்கினால் அதை தரித்து எரிந்து போடு. எல்லாரும் ஏகமாய் சொல்லுங்க. உன் வலது கை உனக்கு இடறல் உண்டாக்கினால் அதை தரித்து எரிந்து போடு. கடந்த நாட்களிலே நம்ம தியானித்தோம். உன்னுடைய வலது கண் உனக்கு இடறல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எரிந்து போடு. ஒரு தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். வசனம் சொல்லுகிறது, கண்ணானது சரீரத்திற்கு விளக்காய் இருக்கிறது. அந்த விளக்கு, அந்த கண் ஒரு மனுஷனுக்கு இருளாய் இருந்தால் அவனுடைய சரீரம் முழுக்க எப்படி இருக்குமா? இருளாய் இருக்கும். அதே அந்த கண் ஒரு மனிதனுக்கு வெளிச்சமாய் இருந்தால் அவனுடைய சரீரம் முழுக்க வெளிச்சமா இருக்கும். கர்த்தர் தெளிவாய் சொன்னார், உன்னுடைய வலது கண் உனக்கு இடறல் உண்டாக்கினால், உன்னுடைய வலது கண் உன்னை பாவத்திற்கூட பிரவேசிக்க செய்தால் அந்த வலது கண்ணை பிடுங்கி போட்டுட்டு நீ நித்திய பரலோக ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசிக்கிறது உனக்கு நலமாயிருக்கும். அல்லேலூயா. 2 கண்ணுடையவனாய் 2 கண் உடையவளாய் நித்திய நரகத்திற்கு போகிறத காட்டிலும் ஒரு கண் இடறல் உண்டாக்குகிற அந்த ஒரு கண்ணை பிடுங்கி அதை நரகத்திலே போட்டுட்டு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீ பரலோகத்திற்கு வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இந்த காரியங்களை குறித்து கடந்த நாட்களிலே நம்ம பார்த்தோம். இந்த நாளிலே ஆண்டவர் இன்னொரு காரியத்தை தரித்து போடு அப்படின்னு சொல்றார். அது என்ன காரியம்னு பாருங்களேன். உன்னுடைய வலது கை உனக்கு இடறல் உண்டாக்கினால் அதை என்ன செய்யணுமா? தரித்து எரிந்து போடு. நம்முடைய சரீரத்துல நம்ம கண்டோம், கண் அது மிக 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 முக்கியமான ஒரு அவயம். கண்ணானது மிக 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 முக்கியமான ஒரு அவயம். அதுலயும் வலது கண் அப்படி சொல்றது மிக முக்கியத்திலும் பிரதானமான ஒரு அவயம். அல்லேலூயா. அந்த மிக முக்கியமான பிரதானமான ஒரு அவயத்திற்கே அந்த நிலைமைன்னா, அப்ப பரலோக ராஜ்யத்திற்குள்ள ஒரு மனுஷன் வரணும்னா நீங்க கர்த்தருக்காக, பரலோகத்தினுடைய அந்த ராஜ்யத்தினுடைய மேன்மைக்காக எதை வேணாலும் இழக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கணும்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போல இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், நம்முடைய சரீரத்துல நம்முடைய கை, ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற கரங்கள் அது மிகவும் முக்கியமானவைகள். அதுல வலது கரம் என்று சொல்லுகிறது மிக முக்கியமானவற்றில் பிரதானமானது. அந்த வலது கரத்தை குறித்து கர்த்தர் நம்முடைய வேதத்தில் அநேக இடத்துல நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். சங்கீதம் 128:2 கூட நம்ம பார்க்கிறோம், உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். அப்போ நம்முடைய கைகளின் பிரயாசங்கள், நாம் இந்த உலகத்திலே சமாதானமாய் சந்தோஷமாய் வாழுகிறதற்கு நம்முடைய கைகள் அது மிக முக்கியமான ஒன்று. இன்றைக்கு நம்ம காண்கிறோம், அநேக நம்ம அன்பான சகோதரர்கள் அவங்க கைகள் இல்லாம இருக்கிறாங்க, சூம்பின உருப்படையவர்களாக கூட இருக்கிறாங்க. அவர்களை பார்க்கும் பொழுது நம்முடைய இருதயத்துல ஒரு ஐயோ பாவமே, ஏசப்பா உங்களுக்கு கைகள் இருந்தா நல்லா இருக்குமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோன்றும். அப்போ ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு நல்ல கைகளை கொடுத்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய வலது கரம் உனக்கு இடறல் உண்டாக்கினால், பரலோகத்திற்கு வருகிறதற்கு, தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிறதற்கு, தேவ தரிசனத்தை நிறைவேற்றுகிறதற்கு, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தையின்படியே உன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுகிறதற்கு உன்னுடைய வலது கை உனக்கு இடறல் உண்டாக்கினால் அந்த வலது கரத்தை தரித்து எரிந்து போடு. அல்லேலூயா. நம்ம நிறைய முறை பார்த்திருக்கிறோம், நம்முடைய ஆண்டவர் அன்பான கர்த்தர். ஹல்லேலூயா. அவர் ஆசீர்வதிக்கிற கர்த்தர் அப்படியெல்லாம் நமக்கு தெரியும். நம்ம பிரஜாதி மார்க்கத்தார் இடத்துல சுவிசேஷத்தை சொல்லும் பொழுது எப்படி சொல்லி அழைப்போம்? இயேசு உங்களை நேசிக்கிறார், அவர் கிருபையுள்ள கர்த்தர், அவர் சமாதானம் உள்ள கர்த்தர் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா இந்த இடத்துல பாருங்க, அவர் எவ்வளவு கண்டிப்பு மிகுந்த தகப்பனாய் இருக்கிறார். அல்லேலூயா. பொதுவா கர்த்தரை அறியாத பிரஜாதி மார்க்கத்தாருக்கு நம்ம சுவிசேஷத்தை சொல்லும் பொழுது நம்ம சொல்லணும், இயேசு நல்லவர் பிரதர்,
இயேசு நல்லவர் அப்படின்னு சொல்லி அவர்களை சபைக்குள்ளே நம்ம அழைத்து கொண்டு வருவோம். இயேசு நல்லவர் என்று சொல்லி சபைக்குள்ளே கொண்டு வந்து கர்த்தருடைய நன்மைகளினாலே அவர்களை நிரப்பப்பட அவர்களுக்காக ஜெபிப்போம். ஆனால் ஒரு மனுஷன் சபைக்குள்ள வந்ததற்கு பிற்பாடு நீங்களும் நானும் சொல்ல வேண்டிய வார்த்தை என்ன தெரியுமா? இயேசு நல்லவர் அல்ல, இயேசு யாருக்கு நல்லவர். அல்லேலூயா. உங்களுக்கு தெளிவா புரியுதா? ரெண்டுத்துக்கு வித்தியாசம் அதிகம். இயேசுப்பாவை தெரியாத கிறிஸ்துவர்கள் அல்லாத, கிறிஸ்துவர்களை ஏற்றுக்கொள்ளாத, கிறிஸ்துவை பின்பற்றாத பிரஜாதி மார்க்கத்தார் இடத்துல சொல்லணும் இயேசு நல்லவர். ஆனால் இயேசுப்பாவை ஏற்றுக்கிட்டு ஞானஸ்நானத்திற்கு ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு இடத்திலையும் நீங்களும் நானும் சொல்லணும் இயேசு யார் யாருக்கெல்லாம் நல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த இடத்துல சொல்லப்படுகிறது உன்னுடைய வலது கை உனக்கு இடறல் உண்டாக்கினால் அந்த வலது கரத்தை தரித்து எறிந்து போடு. நீ ஒற்றை அவயவங்கள் இன்றி பரத்திற்கு வருகிறது, அது உமக்கு நன்னா இருக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம தெரிந்து கொள்ளணும், ஆண்டவர் நீங்களும் நானும் பரலோகத்திற்கு வர வேண்டும் என்று சொல்லிதான் அவர் நம்ம கண்ணோக்கமாக இருக்கிறார். யோசித்து பார்க்கலாமா? ஆண்டவருடைய பிள்ளைகள் நீங்களும் நானும் கர்த்தரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கிறோம், உபவாசித்து ஜெபிக்கிறோம், ஆண்டவருடைய பாதத்திலே ஒவ்வொரு ஆராதனையிலும் கலந்து கொள்ள பிரயாசப்படுகிறோம், வேதம் வாசிக்கிறோம், ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் இதே நேரத்தில் என்னென்னமோ காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ராத்திரி ஜெபம் இருக்கு, மத்தியானம் ஜெபம் செய்யறோம், காலையில எழும்பின உடனே ஜெபிக்கிறோம், 5 மணிக்கெல்லாம் அலாரம் வச்சு எழும்பி ஜெபிக்கிறோம். இதெல்லாம் எதற்காக நீங்க நினைக்கிறீங்க? இதெல்லாம் எதுக்காக நீங்க பண்றீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். எதுக்காக பாஸ்டர் 5 மணிக்கு எழும்பி ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றாரு? எதற்காக ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றாரு? எதற்காக எந்தெந்த நேரம்லாம் உங்களுக்கு கிடைக்குதோ அப்பப்பெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபிக்க வாங்கன்னு சொல்றாங்க? எதற்காக விடுதலை கூட்டம், அக்னி எழுப்புதல் முகாம், இப்படி நிறைய கூட்டங்களை வைக்கிறாங்க, சுத்திகரிப்பு ஆராதனைன்னு வைக்கிறாங்க. எதற்காக இவ்வளவு பிரயாசங்கள்? நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். எதுக்காக இவ்வளவு பிரயாசங்கள்? ஒரே ஒரு காரியம்தான், நீங்களும் நான் நித்திய ஜீவனுக்கு பிரவேசிக்குவேன். நித்திய ஜீவனுக்கு நீங்களும் நான் பாத்திரவான்களாய் மாறணும். ஒரு அம்மேன்னு சொல்லுவோமா? அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா. அப்போ அப்பேற்பட்ட நித்திய ஜீவனுக்குள்ளே நீங்களும் நானும் பிரவேசிக்கிறதுக்கான ஒரு நல்ல ஆலோசனைகளை கர்த்தர் கொடுக்கிறார். கடந்த நாட்களில் பார்த்தோம், கர்த்தர் எத்தனை நாட்களில் இந்த உலகத்தை படைத்து முடித்தார்? 6 நாட்களிலே கர்த்தர் இந்த உலகத்தை படைத்து முடித்தார். இந்த 6 நாட்களிலே படைக்கப்பட்ட இந்த உலகத்தை நீங்களும் நானும் முழுவதுமாய் ஒன்றும் பார்த்து முடிக்கல. 6 நாள்ல படைக்கப்பட்ட இந்த உலகமே அவ்வளவு அழகா இருக்கு, அவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கு, அவ்வளவு செழிப்பா இருக்கு. ஆனால் உங்களுக்காகவும் எனக்காகவும் கர்த்தர் ஒரு நகரத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டே வருகிறார். அல்லேலூயா. அவர் 2000 வருஷத்திற்கு மேல அந்த நகரத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டு வருகிறார். அந்த பரம கானானுக்கு நீங்களும் நானும் வர வேண்டும் என்று சொல்லி அவர் நமக்கு நல்ல ஆலோசனைகளை கொடுக்கிறார். ஒரு ஆமென் சொல்ல கேட்கலாமா? அதுல கர்த்தர் கொடுக்கிறதான இந்த 2வது ஆலோசனை மறுபடியும் இந்த வசனத்தை வாசிக்க கேட்கலாம். மத்தேயு 5வது அதிகாரம் 30வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். உன் வலது கை உனக்கு இடறல் உண்டாக்கினால், உன்னுடைய வலது கரம் நித்திய பரலோகத்திற்கு வருகிறதற்கு உனக்கு இடறல் உண்டாக்கினதா இருந்தால் அதை தரித்து எரிந்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயவங்களில் ஒன்று கெட்டு போவது உனக்கு நலமாயிருக்கும். கர்த்தருடைய சமூகத்துல இந்த வசனத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணிட்டு ஆண்டவருடைய சமூகத்துல நான் தியானம் பண்ணிக்கிட்டு கொண்டிருந்தேன். ஆண்டவரே, வலது கரத்தை தரித்து எறிந்து போடு. இது எவ்வளவு பெரிய ஒரு உபதேசம்ல! எப்படி ஒரு மனுஷன் தன்னுடைய வலது கரத்தை தரித்து எறிந்து போட முடியும்? ஆண்டவரிடத்துல கேட்கும் பொழுது கர்த்தர் ஒரு அழகான சத்தியத்தை அவர் காண்பித்து கொடுத்தார். ஒரு மனுஷனுக்கு வலது கரம் அது எதை அடையாளப்படுத்துது தெரியுமா? நம்முடைய குடும்பத்துல, நம்முடைய வேலை ஸ்தலத்துல, நம்முடைய சமுதாயத்துல நமக்கு பக்க பலமா யாராகிலும் ஒரு நபர் இருப்பாங்க. ஒரு நபரை பார்க்கும் பொழுது நம்ம சொல்லுவோம், இந்த பிரதர் எனக்கு ரைட் ஹேண்டா இருக்கிறாங்க. நிறைய ஊழியத்துல கூட பார்க்கிறோம். பாஸ்டருக்கு அவருடைய இருதயத்துக்கு ஏற்ற நிறைய காரியங்களை செய்கிறதற்கான விசுவாசிகளையும் உடன் ஊழியர்களையும் ஆண்டவர் வைத்திருப்பார்.
அப்படிப்பட்ட விசுவாசிகள் இருக்கட்டும், உடன் ஊழியர்கள் இருக்கட்டும், அவர்களை சொல்லுவாங்க இவங்க பாஸ்டருக்கு ரைட் ஹேண்டா இருக்கிறாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம பிசினஸ் செய்து கொண்டு இருந்தோம்னு சொன்னால் பிசினஸ்ல சொல்லுவாங்க இந்த நபர் எனக்கு ரைட் ஹேண்டா இருக்கிறார். சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? நீங்க சொல்லியிருக்கிறீங்களா? ஒருவேளை உங்களுக்கு கூட நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க நீங்க தான் எனக்கு வலது கையை போல. அல்லேலூயா. நீங்க தான் எனக்கு வலது கையை போல இருக்கிறீங்க, நீங்க எனக்கு ரொம்ப முக்கியமானவங்க. ஆமென். நான் நினைச்சா அந்த காரியத்தை உடனே என்ன செய்து முடிச்சிடுறீங்க, செய்து முடித்து விடுகிறீர்கள். தாவீதுக்கும் ஆமென் வலது கரத்தை போல ஆமென் நிறைய பராக்கிரமசாலிகள் இருந்தாங்க. அந்த தாவீது தன்னுடைய இருதயத்தில் நினைத்தார் என்ன தெரியுமா? அவருடைய நினைப்பு மாத்திரம்தான் ஆமென் பெத்லகேமில் இருக்கிற ஒளிமுக வாசலில் உள்ள கிணற்று தண்ணீரின் மேல் தாவீதுக்கு தாகம் உண்டாயிற்று. அல்லேலூயா. அந்த பெத்லகேம் எதால் சூழப்பட்டதுன்னா பெலிஸ்தர்களுடைய தானியம் முழுவதுமாய் சூழப்பட்டிருந்த ஒரு நகரம். அந்த இடத்துல ஆமென் தாவீதால உள்ள நுழைய முடியல. ஏன்னா பெலிஸ்தர்களுடைய ராணுவம் அந்த இடத்துல இருந்துச்சு. ஆனா தாவீது நினைச்சார் ஒரு காலத்துல பெத்லகேமுக்குள்ள எவ்வளவு சந்தோஷமா பிரவேசிப்பேன், பெத்லகேமுக்குள்ள எவ்வளவு ஆசீர்வாதமா விளையாடுவேன். சின்ன குழந்தைகளா இருக்கும் பொழுது அந்த தேசத்துல தான் அந்த பட்டணத்துல தான் ஓடி ஆடி விளையாடிட்டு இருப்பேன். ஆனா இப்போ அந்த பெத்லகேம் என்கிறதான பட்டணம் அது பெலிஸ்தர்களுடைய கரங்கள்ல இருக்கு. அந்த ஆமென் நகரத்துல இருக்கிற கிணற்று தண்ணீர்ல இருக்கிற ஒரு கலசம் தண்ணீரை நான் குடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு அவர் வாயை திறந்து சொல்லல. அவர் என்ன பண்ணினார்? மனசுக்குள்ள நினைச்சார். அந்த நினைப்பை அவரோடு கூட இருந்த பராக்கிரமசாலிகள் கண்டு அந்த இடத்துல பெலிஸ்தர்கள் தானியத்தை உடைத்துட்டு போய் ஒரு கலசம் தண்ணீரை கொண்டு வந்து தாவீதுக்கு கொடுத்தாங்க. அல்லேலூயா. இப்ப தாவீது அந்த மனிதர்களை எப்படிதான் பார்த்திருப்பார்? தன்னுடைய வலது கரத்தை போல பார்த்திருப்பார். ஒரு ஆமென் சொல்ல கேட்கலாமா? அதே போல நம்முடைய ஊழியமா இருக்கட்டும், நம்முடைய குடும்பமா இருக்கட்டும், நம்முடைய வேலை ஸ்தலமா இருக்கட்டும், நம்முடைய சகல காரியத்திலையும் ஆமென் ஒரு சில நபர்களை நம்ம பார்ப்போம், இவங்க தான் எனக்கு ரைட் ஹேண்ட். இந்த நபர்களுடைய உதவி அது ரொம்ப இன்றியமையாதது. இந்த நபர் எனக்காக எடுக்கிற பிரயாசங்கள் நான் நினைச்சா போதும் அந்த காரியங்கள் என்ன செஞ்சிடுறாங்க, செய்து முடிச்சிடுறாங்க. அப்படிங்கிற ஒரு சில மிக முக்கியமான அத்தியாவசியமான நிராகரிக்க முடியாத அளவிற்கான ஒரு சில நட்புகள் உங்களுக்குள்ளே இருக்கும் என்று சொன்னால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. என் ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார், உன்னுடைய வலதுகரமாய் இருக்கிற அந்த நபர், உன்னுடைய வலதுகரமா இருக்கிற ஊழியத்துல உனக்கு வலதுகரமா இருக்கிற ஆமென், பிசினஸ்ல தொழில்ல உனக்கு வலதுகரமா இருக்கிற ஆமென், உன் சமுதாயத்துல ஆமென் ஏதாகிலும் ஒரு பிரச்சனைனா முதல்ல உங்க மைண்ட்ல அந்த நபரு தான் ஞாபகம் வருவாங்க. அப்படின்னா வலதுகரமா இருக்கிற அந்த நபர் உங்களுக்கு இடரல் உண்டாக்கினால் அந்த நபரை வலது கரத்தை தரித்து போடுகிறது போல அந்த நபரோடு கூட இருக்கிற ஐக்கியத்தை தரித்து போட்டு ஆமீன் அந்த நபரோடு கூட நீ ஆமீன் நரகத்துல விழுகிறத பார்க்கிலும் தரித்து போட்டு ஒற்றை கையுடையவனாய் ஒற்றை அவயமுடையவனாய் பரலோகத்திற்கு வருகிறது நலமாயிருக்கும். ஒரு ஆமீன் சொல்ல கேட்கலாமா? ஹல்லேலூயா. யோசித்து பாருங்க, ஆண்டவர் எவ்வளவு கன்சர்னா இருக்கிறார் நீங்களும் நானும் பரலோகத்துக்கு வர வேண்டும் என்று சொல்லி. நம்ம எவ்வளவு பிரயாசப்படுறோம். வாரத்திற்கு ஒரு முறை நம்ம உபவாசம் இருந்து ஜெபம் பண்றோம். சம்பாத்தியத்துல 10ல் 1 பகுதி தசம பாகம் கொடுக்கிறோம். அதிகாலையில எழும்பி கர்த்தருடைய சமூகத்துல காத்திருக்கிறோம். பரிசுத்தமாய் வாழுகிறதற்காக பிரயாசப்படுகிறோம். கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, மாம்சத்தின் இச்சையான எல்லா பாவங்களிலும் இருந்து விலகி ஓடுகிறோம். இப்படி ஓடுகிறதற்காக ஏன் இப்படிலாம் பண்றோம்னா பரலோகத்துக்கு போகணும். நீங்களும் நானும் அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி எடுக்கிற பிரயாசத்தை காட்டிலும் 100 மடங்கு நீங்களும் நானும் பரலோகத்திற்கு வர வேண்டும் என்று கர்த்தர் எடுக்கிற பிரயாசம் அதிகம். அல்லேலூயா. இது உங்களால ஒத்துக்கொள்ள முடியுமா? அவர் யாராவது நீங்க பரலோகத்துக்கு வரக்கூடாதுன்னு நினைப்பாரு நீங்க நினைக்கிறீங்களா? அல்லேலூயா. நீங்களும் நானும் பரலோகத்திற்கு போக வேண்டும் என்று சொல்லி எடுக்கிற பிரயாசத்தை காட்டிலும் ஆண்டவர் நமக்கு தருகிற பிரயாசங்கள் மிக அதிகம். அவர் நமக்கு அதற்காக என்று கர்த்தர் நிறைய ஆலோசனைகளை தருகிறார். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஒவ்வொரு நாள் அவர் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார். இந்த இடத்துல நம்ம காண்கிறோம் வலது கரத்தை போல மிக முக்கியமா இருக்கிற அந்த நபர் நமக்கு இடரல் உண்டாக்கினால், அந்த நபர் நமக்கு பரலோக ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுகிறதற்கு இடரல் உண்டாக்கினவர்களாய் இருந்தார்கள் என்று சொன்னால் அந்த நபரை ஸ்தோத்திரம் அந்த ரிலேஷன்ஷிப் அப்படியே கட் பண்ணிட்டு என்ன பண்ணிடணுமா? கர்த்தருக்கு நேராய் வந்துடணுமா? ஒரு ஆமென் சொல்ல கேட்கலாமா? ஹல்லேலூயா.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது நம்ம யோசித்து பார்க்கலாம், நிறைய பேர் நம்மளுடைய இருதயத்திற்கு ரொம்ப க்ளோஸா இருக்கிறவங்க அவர்கள் கர்த்தரை அறியாதவர்களா இருப்பாங்க. நீங்களும் நானும் ஆபீஸ்ல வேலை செய்கிறோம், நிறைய காரியங்கள் நம்ம பார்க்கிறோம். நமக்கு ரொம்ப பிரியமுள்ள நபர்கள் இருப்பாங்க. அவங்க கேட்பாங்க, இன்னைக்கு ஒரு நாள் நம்ம என்ன செய்யலாம், டீமா சேர்ந்து என்ன செய்ய போகிறோம், நம்ம ஆபீஸ்ல இருக்கிற டீம்லாம் சினிமாக்கு போகிறோம். நீங்க என்ன செய்யணும், கட்டாயம் வரணும். அல்லேலூயா, கட்டாயம் வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே நீங்க என்ன தெரியுமா சொல்லுவீங்க, நான் வரமாட்டேன்னு சொல்லுவீங்க. நான் சொல்றது சரிதானா? அல்லேலூயா, வரமாட்டேன்னு சொல்லுவோம். அல்லேலூயா. அப்போ அந்த டீம்ல இருக்கிறவங்க ஒருத்தவங்க சொல்லுவாங்க, நம்ம எல்லாம் கூப்பிட்டா வரமாட்டேன்னு தான் சொல்லுவாங்க. ஆனா அந்த குறிப்பிட்ட நபர், அவங்க க்ளோஸ் ஃப்ரெண்டு, எப்பெல்லாம் சாப்பிட போறாங்களோ ஒன்னா தான் போவாங்க. அந்த பெண்ணை வச்சு, அந்த பையனை வச்சு என்ன பண்ணலாம், கூப்பிடலாம். அவங்கள வச்சு கூப்பிடுவாங்க. உடனே என்ன பண்ணுவாங்க, வந்து கேட்பாங்க, ஒரு நாள் தானே வா அப்படின்னு சொன்ன உடனே, சர்ச்சுக்கு போகணும்பா, நீ வேற சண்டே ஆச்சுன்னா பாஸ்டர் என்ன பண்ணிடுவார், சர்ச்சுக்கு வரலன்னா நான் சர்ச்சுக்கு போய் ஆகணும். அட பாஸ்டர் தானே, அதெல்லாம் பார்த்துக்கலாம், நீ வா அப்படின்னு வலது கை என்ன பண்ணும், ஆமா பக்கத்துல கைகளை பிடித்து சொல்லுங்க, வலது கை அப்படிதான் கூப்பிடும். அல்லேலூயா. உடனே என்ன பண்ணிரணுமா, பைபிள் ஆண்டவர் இயேசு என்ன சொல்றார், அந்த வலது கரத்தை தரித்து தூக்கி எறிஞ்சு போட்டுட்டு அட போயா, ஆமா அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணிரணுமா, அந்த இடத்தை விட கடந்து வந்துடணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு நிறைய பேரு நம்மளுக்கு நிறைய சர்க்கிள்ஸ் இருப்பாங்க. ஆபீஸ்ல பொதுவா கூப்பிடும் பொழுது நம்ம நோன்னு சொல்லிடுவோம். ஆனா வலது கரத்தை போல நம்மோடு கூட இருக்கிற அந்த நபர், அவங்க கூப்பிட்டாங்கன்னா என்ன பண்ணிடுறது, போயிடுறது. இது நான் பணத்துக்கு மாத்திரம் சொல்லல, கர்த்தருக்கு பிரியமில்லாத, பரத்திற்கு பிரியமில்லாத அநேக காரியத்துல ஒரு சில நபர்கள் என்ன செய்யறாங்க, இப்படியாய் நம்ம இழுத்து விடுகிறாங்க. நம்மளுக்கு எவ்வளவு க்ளோஸ் ஆனவர்களா இருந்தாலும் அவர்களை என்ன செய்யணுமா, பின்னாக போ சாத்தானே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருடைய சமூகத்திற்கு நம்ம வரணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்பொழுதும் வேத வசனத்தின் ஆதாரத்தோடு கூட ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். எடுத்து வாசிக்கலாமா? மத்தேயு 16வது அதிகாரம் 15வது வசனத்தை ஒருவர் வாசிக்க நாம் யாவரும் கேட்கலாம். அப்பொழுது அவர் நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். அப்பொழுது அவர், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய 12 சீஷர்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்கிறார். என்ன தெரியுமா, நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? உடனே அந்த சீஷர்களை நிறைய பேர் சொல்றாங்க, உங்களை எலியான்னு சொல்றாங்க. ஒரு சிலர் உங்களை இந்த யோவான் ஸ்நானகனுடைய ஆவி உங்களுக்குள் இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒரு சிலர் சொல்றாங்க, நீங்க பெரிய தீர்க்கதரிசி, இந்த உலகத்துல வந்திருக்கிறீங்கன்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் பேதுருவை பர்டிகுலரா பார்த்து கேட்கிறார். அந்த வசனம் 16 வாசிங்கம்மா. சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, சீமோன் பேதுரு ஆண்டவருடைய சீஷரில் ஒருவரான மிகவும் முக்கியத்தில் பிரதானமான அந்த பேதுரு பிரதியுத்தரமாய் சொல்லுகிறார், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றார். நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. அப்ப யோசித்து பாருங்க, 12 சீஷர்கள்லயும் பேதுருவுக்கு தான் இயேசுவை குறித்து தெளிவாய் தெரிந்திருக்கு. ஒரு ஆமென் சொல்லுங்க. 12 சீஷர்கள் இருக்கிறாங்க சிஸ்டர். அந்த 12 சீஷர்ல இயேசுவை குறித்து தெளிவான ஒரு வெளிப்பாடு யாருக்கு தான் இருந்திருக்கு? பேதுருக்கு இருந்திருக்கு. யோவானுக்கு இல்ல, அந்தரியாவுக்கு இல்ல, பிலிப்புக்கு இல்ல. எத்தனையோ சீஷர்கள் இருந்தாங்க, அந்த யாருக்கும் இல்ல. அவர்கள் எல்லாரும் என்ன தெரியுமா சொன்னாங்க? ஜனங்கள் உங்களை தீர்க்கதரிசின்னு சொல்றாங்க. ஜனங்கள் உங்களை என்னன்னு சொல்றாங்கன்னா, எலியா வந்துட்டார் அப்படின்னு சொல்றாங்க. ஜனங்கள் உங்களை பார்த்து என்ன சொல்றாங்கன்னா, யோவான் ஸ்நானகனுடைய ஆவி உங்களுக்குள்ள இறங்கி வந்துருச்சு. நீங்க யோவான் ஸ்நானகன் ஜனங்க சொல்றாங்க அப்படின்னு சொல்லி அவர்கள் சொன்னாங்க. ஆனா பேதுரு மாத்திரம், நீங்க ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று 100க்கு 100 தெளிவாய் சொன்னார். அவர் தெளிவாய் சொன்னார், நீங்க ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. உடனே அடுத்த வசனத்துல இயேசு சொன்னார், வாசிக்க கேளுங்களேன். இயேசு அவனை நோக்கி, இயேசு பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தி, இவைகளை உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. என்னதான் 12 சீஷர்கள் இயேசுவோடு கூட பயணித்தாலும்
இயேசுனுடைய மார்பலை அணைத்து கொள்ளப்படுகிற யோவான் என்கிற சீஷனும் அந்த இடத்துல இருந்தாலும் இயேசுவை குறித்து நன்கு அறிந்த ஒரு சீஷன் யாரு தெரியுமா? அவன் பேதுரு. ஏதாகிலும் ஒரு வேலை செய்யணும்னா ஆண்டவர் முதல்ல பேதுரு கிட்ட தான் சொல்லுவார். அல்லேலூயா. ஆமா, சமாரியா பட்டணத்திற்கு போறதற்கு ஆண்டவர் பேதுரு இடத்துல சொல்லி அவர்கள் ஒன்றாதான் கடந்து சென்றாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மேல் வீட்டு அறையில பந்தி ஆசரிக்கிறதற்காக அப்பத்தையும் பஸ்காவையும் ஆயத்தப்படுத்துகிறதற்காக ஆண்டவர் பேதுரு கிட்ட தான் சொல்லி அனுப்பினார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அது மாத்திரம் அல்ல, கானாவூர் கல்யாண வீட்டுக்கு போகும் பொழுது ஆண்டவர் பேதுருவையும் சீஷர்களையும் அழைத்து கொண்டு போனார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒலிவ மலைக்கு கர்த்தர் போகிறார். ஒலிவ மலைக்கு போகும் பொழுது ஆண்டவர் யார் அழைச்சிட்டு போனார்? ஜெபத்துக்கு போகும் பொழுது ஆமா, பேதுருவை தான் என்ன பண்ணிட்டார்? அழைச்சிட்டு போனார். பேதுரு என்ன பண்ணிட்டு இருந்தார்? உங்களை போல என்ன செய்து கொண்டிருந்தார்? அவர் தூங்கி கொண்டிருந்தார். ஆண்டவர் சொன்னார், பேதுரு, இல்லை 1 மணி நேரம் உன்னால என்ன செய்ய முடியாதா? விழிச்சிருந்து ஜெபிக்க முடியாதா? எலும்பு ஜெபம் பண்ண அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஆண்டவர் கல்லெறிகிற தூரத்துக்கு போய் அவர் முகம் குப்புற விழுந்து அவர் வேர்வையின் பெருந்துளிகள் ரத்தமாய் விழத்தக்கதாக அவர் ஜெபித்தார். ஜெபிச்சுட்டு மறுபடியும் வந்து பார்க்கிறார். அந்த இடத்துல பேதுரு என்ன செய்து கொண்டு வந்தார்? அல்லேலூயா. ஆமா, அது மாத்திரமல்ல, மறுரூப மலை. அந்த மறுரூப மலையில இயேசு போய் மறுரூபமானார். அவருடைய சரீரம், அவருடைய வஸ்திரம் அது வெண்மையான உறைந்த பனியிலும் வெண்மையான வஸ்திரமாய் மாறினதை பார்த்தது யாரு? ஆமா, இயேசுவுக்கு அட்வைஸ் கொடுத்தது யாரு? இந்த இடத்துல எலியாவுக்கு ஒரு கூடாரமோ மோசேக்கு ஒரு கூடாரமோ போட சொன்னது யாரு? ஆமா, பேதுரு. அவர் எங்க போனாலும், மறுரூப மலையா இருக்கட்டும், கல்யாண வீடா இருக்கட்டும், ஒலிவ மலையா இருக்கட்டும், கெத்செமனே தோட்டமா இருக்கட்டும், எங்க இயேசு போனாலும் தன்னுடைய வலதுகரமா இருக்கிற பேதுருவை என்னதான் பண்ணுவார்? கூடவே கொண்டு போவார். கூடவே கூட்டிட்டு போவார். கூடவே கூட்டிட்டு போய் பேதுரு இடத்துல அநேக காரியங்களை சொல்லி கொடுப்பார். எப்படி? ஆதியாகமத்துல நம்ம பார்க்கிறோம், தோட்டத்துல பிதாவுனுடைய சமூகத்துல ஆதாம் ஒன்னா அப்படியே நடந்தது போல பேதுரு இயேசுவோடு கூட ஒன்னா பயணித்ததான ஒருத்தர். அப்படி பயணித்து கொண்டு இருக்கிறதான அந்த நேரத்துல இயேசு கேட்கிறார், நான் யாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? அவரை குறித்து தெளிவாய் ஒரு வெளிப்பாடுகளை பிதாவுனுடைய கிருபையின் மூலியமாய் பேதுரு சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப பேதுரு இயேசுவுக்கு யாரு? ஆமா, பக்கத்துல கைகளை பிடித்து சொல்லுங்க, நீங்க இயேசுனுடைய வலதுகரமா இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு நம்ம வலதுகரமா இருக்கணும். ஆண்டவருடைய ஊழியத்திற்கு நீங்களும் நானும் வலதுகரமாய் இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட காரியங்கள் முடிந்த உடனே ஆண்டவர் தன்னுடைய சிலுவை பாடுகளை குறித்து தன்னுடைய சீஷர்களுக்கு என்ன பண்ணுகிறார்? அவர் சொல்லுகிறார். 21 வாசிமா. அது முதல் இயேசு நான் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலை உண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்ல துவங்கினார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அவர் தம்முடைய 12 சீஷர்களுக்கும் அவர் சொல்றார், நான் எருசலேமுக்கு போக வேண்டி உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் எருசலேமுக்கு போய் வேத பாரகராலும் பரிசேயர்களாலும் ஆசாரியர்களாலும் பல பாடுகள் பட வேண்டி உள்ளது. அல்லேலூயா. இது மாத்திரமல்ல, நான் கொலை உண்டு, நான் மரிக்கணும், மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழும்பணும். இது பிதாவுனுடைய சித்தம். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமா, இப்போ பிதாவுனுடைய சித்தத்தை அருள்நாதர் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். இன்னைக்கு கர்த்தருடைய சித்தத்தை தரிசனத்தின் மூலியமாய் உங்களுக்கு ஊழியக்காரர்கள் வெளிப்படுத்தும் பொழுது நம்ம என்ன செய்யறோம் தெரியுமா? அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த வார்த்தையை நம்ம ஏற்றுக்கொள்ளுகிறோம். உண்மைதானா நான் சொல்றது? உண்மைதானா? ஏற்றுக்கொள்ளுகிறோம். இந்த இடத்துல பிதாவுனுடைய சித்தத்தை அருள்நாதர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்த அந்த நோக்கத்தினுடைய மத்திய பகுதியை தன்னுடைய 12 சீஷர்களிடத்திலே அவர் சொல்லுகிறார். சொன்ன உடனே நடந்த காரியத்தை பாருங்கள். அடுத்த வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய் இந்த இடத்தை கொஞ்சம் கவனமா பாருங்க. 12 சீஷர்கள் வரிசையா நின்னுட்டு இருக்கிறாங்க ஐயா.
12 சீஷர்கள் நிற்கும் போது இயேசு கிறிஸ்து நடுவுல நின்றுட்டு அவர் சொல்றார், நான் எருசலேமுக்கு போகணும், ஆசாரியர்களினால, பிரதான ஆசாரியர்களினால, வேத பாரகர்களினால நான் பாடுகளை அனுபவித்து நான் கொலை செய்யப்படணும். கொலை செய்யப்பட்டதுக்கு பிற்பாடு ஆமென் சிலுவையில மரித்து 3ஆவது நாள் உயிரோடு எழும்பணும் அப்படிங்கிற காரியத்தை அவர் சொல்றார். அந்த 12 பேருக்கு முன்னாடி சொன்ன உடனே நம்ம பேதுரு அண்ணாச்சி என்ன பண்றாரு பாருங்க, வேகமா அந்த கூட்டத்துல இருந்து வந்து இயேசுவோட வலது கரத்தை பிடிச்சு தனியா கூட்டிட்டு போய் என்ன பண்றார்? அல்லேலூயா. என்ன பண்றார் வாசிங்கம்மா. ஆண்டவரே, ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக் கூடாதே, இது உங்களுக்கு நேரிடக் கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பது இல்லை, இது உமக்கு சம்பவிப்பது இல்லை என்று அவரை கடிந்து கொள்ள என்று என்ன தொடங்கினார். பண்ணினாரா? நல்ல சத்தமா சொல்லுங்க, என்ன பண்ணினார்? கடிந்து கொண்டார். கடிந்து கொண்டது யாரு? வேதத்துல பார்க்கிற இயேசுதான் அநேக இடத்துல அநேகரை கடிந்து கொண்டார். ஆனா இயேசுவை முதல்ல கடிந்து கொண்ட ஒரு நபர் யார் தெரியுமா? ஆமா, அன்பா இருந்த பேதுரு தான். கையை பிடிச்சு தர இழுத்துட்டு போய் சொல்றார், ஆண்டவரே, இவைகள் உமக்கு என்ன நடக்க கூடாது? சம்பவிக்க கூடாது. இந்த பாடுகள் உங்களுக்கு என்ன பண்ண கூடாது? நடக்க கூடாது. ஏன் நடக்க கூடாதுன்னு சொல்றார் தெரியுமா? 3 வருஷத்துக்கு முன்னாடி மீன் பிடிச்சாதான் சோறு. 3 வருஷத்துக்கு முன்னாடி கடல்ல கப்பலை தூக்கிட்டு போனாதான் அவர் வீட்டுல விளக்கு எரியும், அடுப்பு எரியும். அப்பேற்பட்ட சூழ்நிலையில இயேசு தீபமாய் வந்தார். வந்த உடனே பேதுரு எங்கெங்கெல்லாம் போறாரோ ஏசப்பாக்கு கிடைக்கிறது எல்லாம் பேதுருக்கும் கிடைக்கும். அல்லேலூயா. கல்யாண வீட்டுக்கு போனா ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆன திராட்சை ரசம் கிடைக்கும். ஆமா, எதுவுமே இல்ல, 5 அப்பம் 2 மீன் தான். ஏசப்பா கூட பிறந்தா 1 கூட துணிக்கைகள் கிடைக்கும். அல்லேலூயா. அவர் போன இடம்லாம் அவருக்கு கௌரவம், அவர் போன இடம்லாம் அவருக்கு ஆசீர்வாதம், போன இடம்லாம் அவருக்கு எல்லா நன்மைகளும் கிடைச்சது. நெல்லுக்கு பாயிற தண்ணீர் புல்லுக்கும் பாயிறது போல இயேசுவுக்கு கிடைக்கிற கனம் அவருக்கும் கிடைச்சது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு நான் சொல்லுவேன், இந்த பலிபீடத்திலிருந்து உங்களுடைய பிரயாணத்துல இயேசு உங்களோடு கூட வந்தார் என்று சொன்னால் அவருக்கு கிடைக்கிற கனத்தை கர்த்தர் உங்களுக்கும் தருவார். அல்லேலூயா. அவருக்கு கிடைக்கிற வல்லமைகளை கர்த்தர் உங்களுக்கும் தருவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப தேவ பிள்ளைகள் தெரிந்து கொள்ளணும், நான் இயேசுவோடு நடக்க பிறந்திருக்கிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? சொல்ல முடியுமா? நான் இயேசுவோடு நடக்க பிறந்திருக்கிறேன். சொன்ன உடனே பேதுரு என்ன பண்றார்? இயேசுவுக்கு ரைட் ஹேண்ட் தான். வேகமா கையை பிடிச்சிட்டு தரன்னு போயிட்டு என்ன பண்ணிட்டார்? ஆண்டவரே, இப்படி உங்களுக்கு நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி அவரை கடிந்து கொண்டாராம். அப்ப அந்த டோன் வேறையா இருந்திருக்கும். இன்னைக்கு பேதுரு இயேசுபாவை அந்த இடத்துல பேசின அந்த டோன் அது வேற ஒரு டோன். அந்த வசனத்தை மறுபடியும் நீங்க வாசிங்களேன், நம்ம எல்லாரும் கேட்கலாம். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், அப்பொழுது பேதுரு இயேசுவை தனியே தரன்னு இழுத்துட்டு போய், ஆண்டவரே, ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக் கூடாதே, இது எனக்கு நேரிடக் கூடாதேன்னு ஒரு மனசுல வச்சுக்கிட்டு அது என்ன காரியத்தை வச்சாரு உங்களுக்கு தெரியும். இது எனக்கு நேரிடக் கூடாதே அப்படின்னு சொல்லி, இது உங்களுக்கு நடக்க கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பதில்லை, இது எனக்கு சம்பவிப்பதில்லை. புரியுதா நான் என்ன சொன்னேன்னு? இது எனக்கு சம்பவிப்பதில்லைன்னு சொல்லிட்டு அவரை பார்த்து வெளியில சொல்றாரு, உங்களுக்கு சம்பவிப்பது இல்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினார். என்று அவரை கடிந்து கொள்ள துவங்கினார். ஹல்லேலூயா. இயேசுவோட மினிஸ்ட்ரியில பேதுரு மிக முக்கியமானவர். அவர் சொன்னார், பரலோகத்தின் திறவுகோலை உன்னுடைய கரங்களிலே கொடுப்பேன். 18வது வசனம் வாசிங்களே. அதான் என்ன சொல்லுது? 19 மன்னிக்கணும். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன், நான் உனக்கு தருவேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். அப்போ 12 சீஷர்களை காட்டிலும் பேதுருக்கு மேல வைத்திருந்த தரிசனம் பெருசு. 12 சீஷர்களை காட்டிலும் பேதுருக்கு மேல வச்சிருந்த அழைப்பு பெருசு. அந்த அழைப்பு மிகுந்த அந்த நபரை என்ன செஞ்சிடக்கூடாது? துக்கப்படுத்திடக்கூடாது. அழைப்பு மிகுந்த அந்த நபரை வருத்தப்படுத்திடக்கூடாது. அவன் சொல்றதுக்கு கொஞ்சம் சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் தானே பண்ணிட்டு போயிடலாம். எனக்கு ஊழியத்திலையும் நிறைய ஊழியம் தறிக்கட்டு போகிறதுக்கான முதல் நிலைமை என்ன தெரியுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறத சபையில பிரசங்கிக்கப்படாம இந்த காரியத்தை பிரசங்கிச்சுட்டா அந்த முக்கியமான அந்த நபர் என்ன பண்ணிடுவாங்க? அல்லேலூயா. அட்ஜஸ்ட்மெண்டான ஒரு வார்த்தை.
பாலிஷ் போட்டு முலாம் பூசுறது போல ஒரு வார்த்தை அது நம்முடைய சபையில இருக்காது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்பா சொல்றதை தெளிவா சொல்லிட்டு ஜெபிக்க ஆரம்பிச்சிடணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த இடத்துல இயேசு அப்படி நினைக்கல. பேதுருக்கு மேல இருந்த தரிசனம் பெருசையா, பேதுருக்கு மேல இருந்த அழைப்பு பெருசு. ஆமென். பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாத அளவிற்கு சபை ஆண்டவருடைய மனவாட்டியா இருக்கிற பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொல்ற காரியம் என்ன தெரியுமா? அடுத்த வசனத்தை வாசிங்க கேட்கலாம். அவரோ திரும்பி பேதுருவை தன்னுடைய வலது கரத்தை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, எனக்கு பின்னாக போ. பக்கத்துல கைகளை பிடிச்சு சொல்லுங்க, உனக்கு பின்னால போ சாத்தானே அப்படின்னு இடரல் உண்டாக்குகிறவர்களை பார்த்து சொல்லிருங்க. பக்கத்துல கைகளை பிடிங்க பார்க்கலாம். உங்களுக்கு இடரல் உண்டாக்குகிறவர்களை பார்த்து எனக்கு பின்னாக போ சாத்தானே அப்படின்னு சொல்லிருங்க. அல்லேலூயா. இந்த இடத்துல இயேசுவுக்கு ரொம்ப முக்கியமான நபர் தான் பேதுரு. பேதுரு. நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆமா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் உங்களுக்கு சீசனா கிடைச்சதுக்கு நீங்க தான் கொடுத்து வச்சிருக்கணும். சொல்ல போனா அந்த அளவுக்கு தான் பேதுரு இருந்தாரியா, அந்த அளவுக்கு தான் பேதுரு இருந்தார். அவர் எங்கெங்கெல்லாம் போனாரோ அந்தந்த இடத்துல எல்லாம் பேதுருவை கூட்டிட்டு போவார். இயேசு இப்படி கண்ணை காட்டுவார். அந்த சின்ன பையன் கையில இருந்ததான அப்பத்தையும் மீனை கொண்டு வந்து, ஐயா ஐயா இங்க பாருங்க, இந்த அப்பமும் மீனும் இந்த பிள்ளை கையில இருந்துச்சு, இதை வச்சு ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு ஆண்டவருக்கு அவருடைய ஊழியத்துல உறுதுணையா இருந்தவர் தான் பேதுரு. என்னதான் உறுதுணையாய் ஊழியத்துல இருந்தாலும், என்னதான் உறுதுணையாய் உன்னுடைய பிசினஸ்ல ஒரு நபர் இருந்தாலும், என்னதான் உறுதுணையாய் உன்னுடைய குடும்பத்திலே ஒரு நபர் இருந்தாலும், அந்த நபர் பரலோக திட்டத்திற்கு விரோதமாய் உன்னை வழி நடத்துவார்கள் என்று சொன்னால் தைரியமாய் பலிபீடத்திலிருந்து நான் சொல்றேன், உன்னுடைய உதடுகளிலிருந்து வரணும், பின்னாக போ. தைரியமாய் சொல்லணும். இந்த இடத்துல ஆண்டவர் அழகாய் சொல்ல அந்த வசனத்தை மறுபடியும் வாசிமா நம்ம கேட்கலாம். அவரோ திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய், நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய். இன்னைக்கு தேவ பிள்ளைகள் யோசித்து பார்க்கணும், நீங்களும் நானும் மற்றவர்களுக்கு இடரலாய் இருக்கவும் கூடாது. மற்றவர்கள் நம்மை இடறிவில பண்ணுகிற அளவிற்கு இடமும் கொடுத்தரக்கூடாது. புரியுதா உங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னு? நீங்களும் நானும் மற்றவர்கள் இடரல் அடைந்து கர்த்தரை விட்டு பின்மாற்றத்திற்கு போகிற ஒரு நபர்களா இருக்கவும் கூடாது. நீங்களும் நானும் மற்றவர்கள் மூலியமா இடறி விழுந்துறவும் கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேரு நம்ம சுய தொழில் செய்வோம், இன்னைக்கு நிறைய பேர் நம்ம பிசினஸ் செய்வோம். அந்த பிசினஸ்ல நமக்கு உறுதுணையா இருப்பாங்க, நமக்கு ஒத்தாசையா இருப்பாங்க. அப்படிப்பட்ட நபர் ஒரு சில காரியங்களினால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருடைய வழியில இருந்து, அவர் நமக்கு கொடுத்திருக்கிற கட்டளையில இருந்து தவறான வழியிலே நம்மை நடத்த முடியும். அப்படி நடத்தும் பொழுது நாம் இனம் கண்டு கொள்ளணும், இது கர்த்தருடைய பாதை கிடையாது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு தெரிந்த ஒரு நபரை நான் சொல்றேன். நம்முடைய சபையை சார்ந்தவர் அல்ல, மைசூர்ல இருக்கிற ஒரு ஊழியக்காரர். அந்த ஊழியக்காரர் அவர் பகுதி நேரமாய் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டு வந்தார். ஒரு சபையில உடன் ஊழியராய் இருந்தார். அவருக்கு இன்கம் ரொம்ப கம்மி. அந்த சபையில இருக்கிறதுனால மாதம் 4000 ரூபாய் அவருக்கு சம்பளம் போல கொடுப்பாங்க. அது மட்டும்தான் அவருக்கான வருமானம். ராமன் சொல்லிடலாமா? வெறும் 4000 ரூபாய். உடனே அவர் நினைச்ச காரியம் என்னன்னா, ஒரு புடவை பிசினஸ் பண்ணலாமே, நம்ம பண்ண வேண்டாம், நம்ம மனைவிக்கு என்ன பண்ணலாம், புடவை பிசினஸ் பண்றதுக்கு நம்ம ஏற்பாடு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேங்க்ல லோன் வாங்குறதுக்காக போறாங்க. ஒரு 25,000 ரூபாய் பேங்க்ல லோன் வாங்குறதுக்காக போறாங்க. போகும் பொழுது அங்க கேட்கறாங்க, ஒரு சில டாக்குமெண்ட் இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு என்ன செய்வேன், லோன் கொடுத்துருவேன். ஆனா அவங்க கேட்கிற டாக்குமெண்ட்ல ஒண்ணு கூட இவங்க கிட்ட இல்லை. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஒண்ணு கூட இல்லை. உடனே அவங்க மனைவி சொன்னாங்க, ஐயா இந்த டாக்குமெண்ட் கேட்கறாங்க, 3 ஒரு வார்த்தை சொல்லுங்க, 2 நாள்ல நான் ரெடி பண்ணி தரேன். என்ன பண்ணுங்க, 2 நாள்ல நான் ரெடி பண்ணி தரேன், ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க. அந்த ஒரு வார்த்தை அவர் சொன்னார், சரிம்மா நீ ரெடி பண்ணு, லோன் கிடைச்சா நீ புடவை பிசினஸ் பார்ப்பேன், நான் ஊழியத்தை பார்ப்பேன், நம்மளுக்கு குடும்பத்துக்கு ஆசீர்வாதமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியாச்சு, அவரும் சொல்லிட்டார். அந்த சகோதரி என்ன பண்ணாங்க, இந்த டாக்குமெண்ட் எல்லாம் ரெடி பண்றதுக்காக அங்க இங்க நம்ம சொல்லி எல்லாமே டூப்ளிகேட்ஸான டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்றதுக்கு பிரயாசப்படுறாங்க. ராத்திரி அந்த நபர் தூங்குறார். தூங்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவருடைய சொப்பனத்திலே தோன்றி அவர் தெளிவாய் சொன்னார், இது
எனக்கு அருவருப்பு. கள்ளத்தராசு கர்த்தருக்கு அருவருப்பு. பக்கத்துல கைகளை கொடுத்து சொல்லுங்க, கள்ளத்தராசு கர்த்தருக்கு அருவருப்பு. உடனே அவர் எழும்பி ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். ஜெபித்த உடனே கர்த்தர் சொன்னார், உன்னை போஷிக்கிறது நானு, உன்னை ஊழியத்துக்கு அழைச்சது யாரு? நானு. அந்த பேங்க்குக்காரங்க உன்னை ஊழியத்துக்கு அழைக்கல, நான் உன்னை ஊழியத்துக்கு அழைச்சேன், நான் உன்னை போஷிப்பேன். அந்த காரியம் தவறான டாக்குமெண்ட் பண்ற காரியத்தை விட்டுட்டு ஜஸ்ட் 25,000 ரூபாய் சொன்ன உடனே அவர் சொன்னார் ஒரே காரியம் அவங்க மனைவி கிட்டமா, ஆண்டவருக்கு இது சித்தம் இல்லை, இந்த காரியத்தை அப்படியே விட்டுறலாம் அப்படின்னு சொன்ன உடனே இந்த குடும்பம் அதை விட்டாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப இந்த குடும்பம் ஆசீர்வாதமா வாழ்ந்துட்டு இருக்கிறத பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேரு நம்முடைய வலது கை சொல்ற இந்த காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில அந்த நபர் மிக முக்கியமானவங்க, அவங்க சொல்றத கேட்கணும். கேட்கலன்னா அந்த நபர் என்னை விட்டு பிரிஞ்சு போயிருவாங்க, ஒரு பிரிவினை வந்துரும். இன்னைக்கு அது மாத்திரமல்ல, யோசித்து பாருங்க. நிறைய திருமணமானவர்கள் வேலைக்கு போறாங்க. வேலைக்கு போகும் பொழுது அந்த இடத்துல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறாங்க. மாற்றுப்பாலினத்தர் நட்பு கிடைக்குது. அந்த நட்பு மிக 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 இறுக்கமாகிறதுனால அவங்க நிறைய உதவி செய்யறாங்க. ஸ்தோத்திரம். உடல் சம்பந்தப்பட்ட உழைப்பு, வெயிட்டை தூக்கி இறக்குறது, அவங்களுக்காக இவங்க பண்றது, வீட்டுல இருந்து சமைச்சிட்டு வர்றது, அவங்களை ஒரு குழந்தைய போல ஒரு நண்பனை போல பாதுகாத்துட்டே வராங்க. கடைசியில அவங்க ஏதாகிலும் கர்த்தருக்கும் பரத்திற்கும் பிரியமில்லாத ஒரு காரியத்தை உங்களிடத்துல கேட்கும் பொழுது அதை உங்களால் என்ன செய்ய முடியல, தவிர்க்க முடியாதபடிக்கு அந்த காரியங்களுக்கு இணங்கி கர்த்தரிடத்துல இருந்து விலகி வருகிறீர்கள். அல்லேலூயா. நான் சொல்லுவேன், எவ்வளவு பெரிய ஃப்ரெண்டா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஐக்கியம் உள்ளவனா இருந்தாலும் சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பலிபீடத்திலிருந்து சொல்றேன், உன்னுடைய பரிசுத்தத்தை நீ காத்து கொண்டால் மாத்திரம்தான் பரலோகத்துக்கு போக முடியும். நீ எவ்வளவு தரிசனம் பார்த்தாலும் சரி, கட்டுகளை உடைக்கிற வல்லமை பெற்றாலும் சரி, பிசாசுகளை துரத்துகிற அளவிற்கு அக்கினி கர்த்தர் உன் மூலியமாய் அந்த இடத்துல பரவ விட்டாலும் சரி, இயேசுவினுடைய வலதுகரமாய் நீ இருந்தாலும் சரி, உன்னுடைய வாழ்க்கையில பரிசுத்தம் என்கிறதான அந்த ஆசீர்வாதம் மாத்திரம் இல்லைன்னா கர்த்தர் சொல்லுவார், உங்களை நான் அறியேன். அல்லேலூயா. அவர் பிரதான தூதர்களோடு எக்கால சத்தத்தோடு கூட வரும் பொழுது அந்த சத்தம் நம்முடைய காதுல கேட்காது. ஏன் ஆண்டவரே, நான் உங்களுக்காக எவ்வளவு ஊழியம் பண்ணேன், ஏன் ஆண்டவரே உங்களுக்காக எவ்வளவு பிரயாசம் பண்ணேன், எவ்வளவு உழைச்சேன், எவ்வளவு ஓடினேன், எவ்வளவு கொட்டினேன், எவ்வளவு கொடுத்தேன், ஏன் நான் எடுத்துக்கொள்ளப்படலை? உன் வாழ்க்கையில பரிசுத்தம் இல்லை. நீங்க நல்லா தெரிந்துக்கோங்க பிரதர் சிஸ்டர், கர்த்தருடைய பிரசன்னத்திலிருந்து உங்களை வேறு நபர்கள் பாவம் என்கிற உறவின் மூலியமாய் பிரிக்கிறதற்கு பிரயாசப்படுகிற நேரத்துல உங்க மனசுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு நினைச்சுக்கோங்க, அந்த வலது கரத்தை அறுத்து போட்டுட்டு கர்த்தருடைய பாதத்துல வந்து உட்கார்ந்துரு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ஆமென் சொல்லிருங்களா? அல்லேலூயா. அந்த பாவம் இருக்கு, அந்த பிரதர் உதவி பண்றதுதான் சொல்லுவான். இல்லை எப்படிதான் வருவான் பிசாசு, எப்படிதான் வருவான், ஏவாள் கிட்ட எப்படிதான் வந்திருப்பான் நீங்க நினைக்கிறீங்க? ஏவாள் கிட்ட ஒரே நாள் பேசிட்டு இந்த வார்த்தையெல்லாம் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறீங்களா? முதல்ல ஏவாள் கிட்ட ஃப்ரெண்ட போலதான் வந்திருப்பான். சரிதானே நான் சொல்றது? அல்லேலூயா. ஆரம்பத்துல எதிரி போல நல்லா கருப்பு வாழை வச்சுக்கிட்டு, நல்லா பல்ல வச்சுக்கிட்டு, கருப்பு ட்ரெஸ்ஸ போட்டுட்டு, நான் தான் சாத்தான் அப்படின்னு வந்திருப்பான்னு நினைக்கிறீங்களா? எப்படி வந்திருப்பான்? தந்திரமா வருவான். கர்த்தர் சொல்லு, அவனுடைய தந்திரங்களை நீ அறிந்து கொள்ளணும். நீ சர்ப்பத்தை போல வினா உள்ளவர். எதுக்கு இந்த நபர் எனக்கு வந்து உதவி செய்யணும்? எதுக்கு இந்த நபருடைய ஐக்கியம் எனக்கு புதுசா வரணும்? எதுக்கு இந்த நபர் என்னுடைய வாழ்க்கையில வரணும்? நீ யோசித்து பார்க்கணும் தேவ பிள்ளைகளை. நம்ம யோசித்து பார்க்கணும். இன்னைக்கு நிறைய பிள்ளைகள், நிறைய பெண் பிள்ளைகள் இருக்கட்டும், வாலிப ஆண் பிள்ளைகளா இருக்கட்டும், அவர்களுடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய பாதையில கர்த்தருக்கு பிரியமான காரியத்துல நல்ல ஆசீர்வாதமா வாழ்ந்துட்டே வருவாங்க. நல்லா ஜெபிப்பாங்க, நல்லா துதிப்பாங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் ஆராதனை நடத்துவாங்க, கர்த்தருக்கென்று ஊழியம் செய்வாங்க, பரிசுத்தமாய் வாழுவாங்க. ஆனா திடீரென்று அவருடைய வாழ்க்கையில் ஒரு போராட்டம் வந்த மாத்திரமே என்ன பண்ணுவாங்க? ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா விலகி ஒரு நபரிடத்தில் ஐக்கியப்பட்டு அந்த இடத்துல சிக்கி சின்ன பின்னமாகி கடைசியில் கர்த்தருடைய மகிமையான அந்த பரலோக ராஜ்யத்தினுடைய திட்டத்திலிருந்தே விலகி போயிடுவாங்க. ஹல்லேலூயா. பலிபீடத்திலிருந்து சொல்றேன், உன் வலது கரம் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை என்ன பண்ணிரு?
தரித்து எரிந்து போற்று. வேண்டாம், நமக்கு வேண்டாம். இவ்வளவு பிரயாசம் எதுக்குயா? எதுக்கு ஞான ஸ்நானம் பெறணும்? எதுக்கு அபிஷேகம் பெறணும்? எதுக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய சமூகத்துல வந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும்? இந்த பாஸ்டர் வேற ரொம்ப திட்டுறவரா இருக்கிறார். இவருடைய திட்டெல்லாம் கேட்டுட்டு ஏன் உட்கார்ந்துக்கணும்? எங்க போறதுக்காகத்தான். ஆமா, என்னைக்கு போய் பரலோகத்துல கர்த்தருடைய சமூகத்துல காண போறேன்? இந்த ஒரே காரணத்துக்காக தான் இவ்வளவு பிரயாசம். வலது கரமா இருப்பாங்க. வலதுகரமா இருக்கிற அந்த நபர் உன்னுடைய பரிசுத்த வாழ்க்கையில இருந்து வழி விலக பண்ணுகிறார்கள் என்று சொன்னால், அந்த நேரத்துல என்ன பண்ணிருங்க? பக்கத்துல கைகளை பிடிச்சு நல்ல முகத்தை பார்த்து சொல்லுங்க, அந்த நேரத்துல தரித்து போற்றுங்க. அல்லேலூயா. அந்த நேரத்துல தரித்து போற்று. இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணு ஆகாது, அதெல்லாம் ஒண்ணாக, நான் பார்த்துப்பேன். அல்லேலூயா. ஆமா, பஞ்சு நெருப்பும் பக்கத்துல இருக்கிறது வாய்ப்பே கிடையாது பிரதர். பஞ்சு நெருப்பும் பக்கத்துல ஒன்னா இருக்கிறது வாய்ப்பே கிடையாது சிஸ்டர். பலிபீடத்துல இருந்து நல்லா சொல்ல முடியும். எத்தனையோ காரியங்களை பார்த்திருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு நபர் உண்டு. அமீன். அந்த நபர் பூந்தமல்லி பகுதியில அமீன் எனக்கு ரொம்ப ஐக்கியமான ஒரு நபர். அவர் அமீன் ஒரு நாளைக்கு 3 பாக்கெட் சிகரெட் பிடிப்பாங்க. ஆமா, ஒரு நாளைக்கு 30 சிகரெட்டியா? ஒரு நாளைக்கு 24 மணி நேரம். மனுஷன் முழிச்சிருக்கிறது 12 மணி நேரம். 12 மணி நேரத்துல 30 சிகரெட்னா அரை மணி நேரத்துக்கு எத்தனை சிகரெட்னு யோசிச்சு பார்த்துக்கங்க. 30 சிகரெட். ஒரு பாஸ்டர் போனார். ஐயா, இப்பதானே உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, உன் மனைவி வேற முழுகாம இருக்கா, 30 சிகரெட் பிடிச்சன்னா அந்த குழந்தைய யாரையா பாப்பா? உன் மனைவியை யார் பாப்பா? நீ கொஞ்சம் பாரியாக, அந்த சிகரெட்ல இருந்து கொஞ்சம் விடுதலை ஆகு. அதுவும் இல்லாம பணம் எவ்வளவு செலவாகுது, ஒரு சிகரெட் இவ்வளவு ரேட்டு, எவ்வளவு செலவு பண்ற, ஏன் இப்படி பண்ற அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் சொன்னார், பாஸ்டர் நம்ம உடம்புலாம் ஸ்ட்ராங் பாடி பாஸ்டர். என்ன சொன்னாரு? பாஸ்டர் என் உடம்புலாம் ஸ்ட்ராங் பாடி பாஸ்டர், ஒண்ணும் வராது. ஆமா, நீ அது எல்லாத்துக்கும் மேல நீங்க எனக்காக என்ன பண்றீங்க? எல்லாத்துக்கும் மேல நீங்க எனக்காக ஜெபம் பண்றீங்கல்ல. கர்த்தர் என்ன காத்துக்கொள்ளுவார் பாஸ்டர், பாத்துக்கலாம் பாஸ்டர். சரிப்பா, சர்ச்சுக்கு வா, ஆட்டு பாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வேலையை பார்த்து அடுத்த ஒரு மாசம் மறு மாசத்துல ஹவுஸ் விசிட்டிங் வரும்போது, ஐயா கொஞ்சம் சிகரெட்டை பார்த்துபடியா, வீட்டு உள்ள நுழைய முடியல, புகமூட்டமா இருக்கியா, வீட்டுக்குள்ள ஏதோ பரலோகத்துக்குள்ள நுழையிறது போல வீடு உள்ள புகமூட்டம், கொஞ்சம் பாத்தியா, சிகரெட் பிடிக்காதுன்னு சொல்லி எவ்வளோ நாள் சொன்னா. பெண் குழந்தை பிறந்தது. நான் இப்போ சொல்லுவேன், பெண் குழந்தை ஆண்டவர் யாருக்கு தெரியுமா தருவார்? ஆண் குழந்தை யாருக்கு தருவார்? பெண் குழந்தை யாருக்கு தருவார் தெரியுமா? எந்த ஒரு மனுஷன் ஆண்டவர் ரொம்ப நேசிச்சாரோ அந்த மனுஷனுக்கு ஆண் குழந்தையை கொடுத்துருவார். எந்த ஒரு மனுஷன் ஆண்டவர் ரொம்ப நம்புறாரோ அந்த மனுஷனுக்கு பெண் குழந்தையை கொடுத்துருவார். அல்லேலூயா. எந்த மனுஷனை ரொம்ப ஏசப்பா நம்புறாரோ அந்த மனுஷனுக்கு தான் எதை கொடுப்பாரு? ஆமா, என்ன ரொம்ப நம்பிட்டாருங்க ஏசப்பா. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பெண் குழந்தை பிறந்துருச்சு. பிறந்த 6 மாசம் ஆகல, அடி வயித்துல ஏதோ பண்ண ஆரம்பிச்சிட்டு ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்த உடனே அவருக்கு இந்த இடத்துல கேன்சர். அந்த இடம் லங்ஸ்ல கேன்சர். 3 மாசத்துக்கு மேல இவரால் தாங்க முடியாது, 3rd ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. யோசித்து பாருங்க. உடனே அந்த பாஸ்டர் ஆஸ்பத்திரியில போய் பார்க்க போன உடனே டாக்டர் அந்த இடத்துல சொல்லியிருந்த 3 மாசத்துக்கு மேல இவர் உயிரோடு இருக்க மாட்டேன்னு அவருக்கு முன்னாடியே சொன்ன உடனே பாஸ்டர் கையை பிடிச்சி ஓன்னு ஒரு அழுகை. பாஸ்டர், என் வாழ்க்கையில ஒரு தரிசனமே இல்லாம ஓடிட்டு இருந்தேன், இப்ப எனக்கு ஒரு குழந்தை இருக்கு. இந்த குழந்தை முகத்தை பார்த்த உடனே இந்த குழந்தைக்காக உழைக்கணும், இந்த குழந்தைக்காக வாழணும், இந்த குழந்தைய நல்ல இடத்துல கட்டி கொடுக்கணும், இந்த குழந்தைய ஆசீர்வாதமா வளர்க்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு பாஸ்டர். 3 மாசம் தான் நான் உயிரோட வாழுவேன்னு சொல்லிட்டாங்க பாஸ்டர். அல்லேலூயா. அந்த இடத்துல இந்த பாஸ்டர் முழங்கால் படி போட்டு கரத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணார். அதே இடத்துல ஆஸ்பத்திரியிலேயே ஜெபம் பண்ணாரியா, ஆஸ்பத்திரியிலேயே ஜெபம் பண்ணார். அல்லேலூயா. அடுத்து ஒரு வாரத்துக்கு அப்புறம் ஒரு ஸ்கேன் எடுத்து பார்த்தாங்க, அந்த இடத்துல கேன்சரை காணோம். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தி இருக்கணும் தானே நீங்க? அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். ஆண்டவர் முழங்கால் ஜெபத்தை கேட்டு பதில் தருகிறவர். இன்னைக்கு இந்த பலிபீடத்திலிருந்து சொல்றேன், ஒரு காரியம் உனக்கு இடரல் உண்டாக்கும் என்று சொல்லி உன்னுடைய ஆவியில நீ உணர்த்தப்பட்டால் அந்த இடத்துல அந்த இடரல் உண்டாக்குற நபர் உன்னுடைய வலதுகரமா இருந்தால் அதை தரித்திட்டு கர்த்தருடைய சமூகத்திற்கு ஓடி வந்துரு. அப்போ அவருடைய சமூகத்திற்கு ஓடி வந்துரு. இந்த உலகத்துல அந்த பாவத்துல விழுந்ததற்கு பிற்பாடு பாவத்துல விழுந்து ஒரு குறிப்பிட்ட நபர், ஒரு ஆணுக்கு ஒரு பெண் ஒரு வலது கையை போல இருந்து உதவி செஞ்சு ஒரு பாவத்துல விழுந்து அந்த இடத்துல பாவம் கர்ப்பம் தெரிவித்த அந்த பாவத்தினுடைய சம்பளமாகிய மரணத்தை பெற்றுக் கொள்ளுகிற அந்த நேரத்தில் எல்லாரும் சொல்லுவாங்க, பாஸ்டர் தெரியாம பழகிட்டேன் பாஸ்டர், தெரியாம பழகிட்டேன் பாஸ்டர்.
யாராவது ஒருத்தங்க தெரியாமன்னு ஒரு வார்த்தையை சொன்னாங்கன்னா தலையில நங்குன்னு கொட்டிருங்க. பாத்துக்கங்க, இந்த உலகத்துல பெரிய பொய் என்ன தெரியுமா? அதுவும் கிறிஸ்துவர்கள் சொல்ற பெரிய பொய் என்ன தெரியுமா? தெரியாம பண்ணிட்டேன். ஏன் சொல்லுங்க நான் அப்படி சொல்றேன்னு? ஒரு மனுஷன் பாவத்தினுடைய படியில காலை எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடியே நீங்களும் நானும் ஆராதிக்கிற பரிசுத்த ஆவியானவர் இருதயத்திலிருந்து பேசிடுவார். என் மகளே, இந்த பாவம் இந்த இடத்துல இருந்து வந்துரு. பேசிருக்கிறாரா? உங்களுக்கு சவுண்ட் வந்திருக்கா? நான் சொல்றதுக்கு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நீங்க பாவத்துக்குள்ள போகிறதுக்கு முன்னாடியே, வலதுபுறத்திலேயே இடதுபுறத்திலேயே சாயறதுக்கு முன்னாடியே, வழி இதுதான்யா, இந்த இடத்துல தான் நீ நடக்கணும் அப்படிங்கிற ஒரு சத்தம் உங்களுக்கு எனக்கும் வந்துடும். அந்த இடத்துல பாவத்துல விழுகிறதுக்கு முன்னாடியே நம்ம கண்டித்து உணர்த்துகிறவர் தான் யாரு? பரிசுத்த ஆவியானவர். அப்ப அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அப்படியே ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருக்க ஆரம்பிச்சீங்கன்னா ஆண்டவர் நன்மைகளினாலே நிரப்பிடுவார். ஆனா அந்த வார்த்தையை அப்படியே அடக்கிட்டு ஒரு சிறு குழந்தையை தட்டி உட்கார வைக்கிறது போல உட்கார வச்சுட்டு இந்த பாவத்துல விழுந்து சீர்கெட்டதுக்கு பிற்பாடு, ஏமா இந்த உறவு தெரியாம பண்ணிட்டேன் பாஸ்டர், என்ன பண்ணிட்டேன், தெரியாம பண்ணிட்டேன். நோ, இன்னைக்கு தெரியாமங்கிறது கிறிஸ்துவனுக்கு கிடையாது. ஏன்னா கிறிஸ்துவனுக்குள்ள ஒருவர் இருக்கிறார், உனக்குள்ள ஒருவர் இருக்கிறார், எனக்குள்ள ஒருவர் இருக்கிறார். 1 கொரிந்தியர் 3:16 கர்த்தர் சொல்லி இருக்கிறார், நீங்களே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்குள் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களோ? ஹல்லேலூயா. ஒரு நபர் உங்களுடைய பரிசுத்த வாழ்க்கைக்கு இடரல் உண்டாக்குறது போல உங்களுடைய ஆவியில உணர்த்தப்பட்டுட்டீங்கன்னா இப்பவே நீங்க என்ன பண்ணிருங்க, கட் பண்ணிருங்க. போன் மூலியமா ஹலோன்னு தான் வரும். அப்ப ஐயோன்னு சொல்ற அளவுக்கு வாழ்க்கை மாறிடும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தயவாய் நான் கேட்கிறேன், உங்களுடைய வலது கரம் உங்களுக்கு இடரல் உண்டாக்குமே என்று சொன்னால் இந்த வலது கரத்தை தரித்து போட, அந்த வலது கரத்தை திட்டுறதுக்கு கூட நீங்க என்ன செய்யக்கூடாது, இடம் கொடுத்துறாதீங்க. வாலிப பிள்ளைகள் இருக்கிறீங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கல்யாணமானவர்கள் கூட இடரல் அடைந்துடக்கூடாது. அந்த நபரை திட்டுறதுக்கு தயங்க கூடாது. பேதுரு இயேசுவுக்கு ரொம்ப முக்கியமானவன் தான் ஐயா. அவர் சொன்னார், பின்னால போ. 12 பேர் நிக்கிறான். அந்த 12 பேர்ல 11 பேர் அதை பார்த்துட்டே இருக்கிறான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம ஆட்கள் 12 பேருக்கு மத்தியில் இப்படி பேசினா கூட விட்டுருவான். ஆனா தனியா கையை பிடிச்சிட்டு கூட்டு போய் பேசினா, அந்த ஒரு மனுஷன் கூட்டு போறல அவன் கூட 11 22 காதும் பின்னாடியே வந்துரும். என்ன பேசுறாங்க, என்ன நடக்குது பார்த்திருக்கீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம குடும்பத்துல யாராவது ஒருத்தங்க வந்துட்டாங்கன்னா, குசு குசு குசுன்னு பேசுறாங்கன்னா, ஒட்டு மொத்தவனும் காதையும் கலட்டி பக்கத்துல வச்சிருவான். அல்லேலூயா. ஆமா, அந்த இடத்துல பேதுரு நிக்கிறாரு. 22 காது பேதுரு பக்கத்துல நிக்குது. அப்படி நிக்கும் போது நடக்கிற காரியம் என்ன தெரியுமா? பின்னாக போ சாத்தானேங்கிற அந்த வார்த்தை 12 பேருக்கும் தெரிஞ்சிருக்கு. எவ்வளவு பெரிய அவமானம் பார்த்துக்கங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமா, அந்த இடத்துல அவமானப்படுத்தவும் இயேசு என்ன பண்ணல? ஆமா, அவமானப்படுத்த இந்த ஆடி என்னை விட்டு போயிருமே, அவமானப்படுத்திட்டேன்னா இந்த விசுவாசி சபையை விட்டு போயிரு. நோ, நோ காம்ப்ரமைஸ். எனக்கு இடரல் உண்டாக்குகிறாயே. அந்த வசனத்தை வாசிமா, அந்த வசனத்தை தெளிவா ஒருத்தங்க கேட்கலாமா? 22 அப்பொழுது மன்னிக்கணும் 23. அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலா இருக்கிற. நீ எனக்கு எதுவா இருக்கிற? இந்த லைன் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. நீ எனக்கு இடரலா இருக்கிற. இன்னைக்கு நீங்களும் நானும் நடக்கிற பாதை கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு நெருக்கமான பாதை. அந்த பாதையில நம்ம நடக்கும் பொழுது ஒரு நபர் நமக்கு இடரலா இருக்கிறாங்கன்னா தெளிவா சொல்லிடணும், நீ எனக்கு இடரலா இருக்கிற. நோ, இதுக்கு மேல பேசாத. அந்த வார்த்தையை நீங்க சொல்லணும். இன்னைக்கு நீங்கள உலக பிரகாரமா வண்டியில போறோம் ஐயா, நம்ம கரெக்டான ரூட்ல தான் போறோம். ராங் ரூட்ல ஒருத்தன் வரான், இண்டிகேட்டர் போர்ட்ல ஹார்ன் அடிக்கல ஒருத்தன் வரான், என்ன பண்ணுவீங்க? சரி பாவம், நல்லா போறாருல, நல்லா வேகமா ஓட்டுறாரு சொல்லுவீங்களா? வண்டி நிப்பாட்டி இறங்கி ஸ்டாண்ட போட்டு என்ன சொல்லுவீங்க? புரியுதா? ஒரு மனுஷன் ராங் ரூட்ல வரான்னா உலக பிரகாரமா அவனை கண்டிக்கிறோம். புரியுதா உங்களுக்கு? ஒரு மனுஷன், ஒரு பிரதர், ஒரு சிஸ்டர் ராங் ரூட்ல வர்றது தெரிஞ்ச உடனே என்ன பண்ணிடணும்? ஒரு கிறிஸ்துவன் அவனை கடிந்து கொள்ள ஆரம்பிச்சிடணும். நீ எனக்கு இடரல் உண்டாக்குற,
நான் எவ்வளவோ ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருக்கிறேன், என் பரிசுத்தத்திற்கு நீ இடர் உண்டாக்க பார்க்கிறேன். ஆரம்பத்துல சொல்றது அப்படிதான். ஆரம்பத்துல ரொம்ப இனிப்பா தான் இருக்கும் சிஸ்டர், இப்போன்னு சொல்றேன் ரொம்ப இனிப்பா தான் இருக்கும் பிரதர். ஆனா அந்த இனிப்புக்கு மட்டும் இணங்கிட்டேன். அல்லேலூயா. உலகத்துல 780 கோடி மக்கள் இருக்கிறாங்க. நம்முடைய இந்திய தேசத்துல 2.7% கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. அந்த 2.7%த்துல 1% கூட என்னால சொல்ல முடியும் தைரியமா அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாதவர்கள். புரியுதா உங்களுக்கு? இப்போ கர்த்தர் அபிஷேகத்தை உங்க மேல கொடுத்திருக்கிறார்னா அந்த அபிஷேகத்தை காத்துக்கொள்ளணும். இன்னைக்கு பிசாசு எதை பார்த்தியா பயப்படுவான்? இன்னைக்கு பிசாசு எதை பார்த்து நடுங்குவான்? நீ நல்லா அந்நிய பாஷை பேசுறதை பார்த்து பிசாசு நடுங்குவான்னு நினைக்கிறீங்களா? நீங்க நல்லா ஜெபிக்கிறத பார்த்து பிசாசு நடுங்குவான்னு நினைக்கிறீங்களா? என் ஆண்டவர் எனக்கு கற்பித்து கொடுத்த ஒரே காரியம், இன்னைக்கு பிசாசு உன்னை பார்த்து நடுங்கணும்னா அவனுக்குள்ள இல்லாத ஒண்ணு உனக்குள்ள இருக்கணும். அவனுக்குள்ள இல்லாத ஒரு பிசாசு அந்நிய பாஷை பேச மாட்டான்னு நினைக்கிறீங்களா? ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொண்டு அவன் அந்நிய பாஷைகளை பேசுவான். பிசாசு கூட அந்நிய பாஷையை பேசுவான். அல்லேலூயா. அப்ப பிசாசால செய்ய முடியாது ஒண்ணே ஒண்ணு, என்ன தெரியுமா? பரிசுத்தம். பக்கத்துல கைகளை கொடுத்து சொல்லுங்க, பரிசுத்தம். பரிசுத்த அலங்காரத்தோடு கூட கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். அப்ப எந்த ஒரு மனுஷனுக்குள்ள பரிசுத்தம் இருக்கோ அந்த மனுஷன் மாத்திரம்தான் பரலோகத்துக்கு போக முடியும். புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? நான் எவ்வளவா தரிசனம் பார்க்கிறேன், எவ்வளவா அந்நிய பாஷை பேசுறேன், மணிக்கணக்கா அந்நிய பாஷை பேசுறேன், மணிக்கணக்கா கர்த்தருடைய சமூகத்துல காத்திருக்கிறேன், மணிக்கணக்கா வேதம் வாசிக்கிறேன். ஆமென். நான் கட்டுகளை உடைக்கிறேன், நான் செபித்த பிசாசுகள் அலறி அடித்து ஓடுது. இருக்கட்டுமா? இருக்கட்டும் சிஸ்டர். ஆமென். நான் பரலோகத்தையே பார்ப்பேன். இருக்கட்டும், இருக்கட்டும். உனக்குள்ள பரிசுத்தம்னு ஒண்ணு இல்லைன்னா, நீ இடர்ல அடைஞ்சிட்டேன்னா, ஒருவேளை வெளியில பாஸ்டருக்கு தெரியாமல் இருக்கலாம், உங்க அப்பாவுக்கோ உங்க அம்மாவுக்கோ உன் கணவனுக்கோ உன் மனைவிக்கோ தெரியாமல் இருக்கலாம், வெள்ளை அடிக்கப்பட்டது போல இருக்கலாம். ஆனா என்னுடைய ஆண்டவர் தெளிவா பார்த்து நல்ல அசுறு பிசுறாம அடிப்பார். வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறையே, தெளிவாய் கர்த்தர் சொல்றார். சமாரியா ஸ்திரியை பார்க்கிறார், பார்த்துட்டு சொல்றார், 5 புருஷர்களோட நீ வாழ்ந்திருக்கிற, இப்பொழுது வாழுகிற நபர் உன்னுடைய புருஷன் இல்ல. அல்லேலூயா. அவருடைய பார்வையில எல்லாம் எப்படி இருக்கு? வெளியரங்கமும் நிர்வாணமுமா இருக்கு. உன்னுடைய வலது கையா இருக்கட்டும், அவங்க எவ்வளவு க்ளோஸான பிரதரா இருக்கட்டும், எவ்வளவு க்ளோஸான சிஸ்டரா இருக்கட்டும், உன் அக்கா அண்ணன்னு தான் கூப்பிடுவாங்களா இருக்கட்டும், பார்டரை தாண்டி வந்தாங்கன்னா அவங்கள கடிந்து கொள்ளணும். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். பார்டரை தாண்டி உங்ககிட்ட பேசுறாங்கன்னா, ஒருவேளை இப்படி சொல்லிடவே கூடாது. நான் நம்பவே மாட்டேன், பாஸ்டர் எனக்கு தெரியாது பாஸ்டர், தெரியாம நடந்துட்டு சொல்லுவீங்களா? நம்ம தெரியாம நடந்துட்டு, ஏன் தெரியாம நடந்துட்டுன்னு கிறிஸ்தவர்கள் சொல்லக்கூடாது? உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரா? இருந்தாருன்னு அந்த வார்த்தைக்கு இடம் கிடையாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம யாவரும் ஜெபிக்கும்படி நம்ம எழுந்து நிற்க போகிறோம்.